ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற கீரை வகைகளை பார்க்கலாம். இந்த கீரை பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை, சிகப்பு பொன்னாங்கண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துருக்கு. இது சிலோன் பசலை, இது மயிலிறகு கீரை, இந்த மாதிரி இருக்கும். இது அரைக்கீரை, இதில் சிகப்பு தண்டு கீரையும் இருக்குது. இது 6 மாத தண்டு கீரைன்னு சொல்லுவாங்க, நல்லா ஹைட்டாக வளரும். இது தண்டு சமையலுக்கு பயன்படுத்தலாம், கீரையை விட தண்டு தான் டேஸ்ட்டாக இருக்கும். சாரணைக்கீரை, இது களைச்செடியாக வர்றது தான், எல்லா தொட்டிலையுமே வளர்ந்துருக்கும். இது பருப்பு கீரை, இது முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, சிகப்பு கொடி பசலை, இது ஒரு வல்லாரைக்கீரை, இது பிரம்மி வல்லாரைன்னு சொல்லுவாங்க, காட்டு வல்லாரைன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை, நல்லா ஹைட்டாக இருக்குது பாருங்கள். எகிப்து கீரை, இதுவும் சீட் மூலியமாக தான் வரும். தரப்பசலை கீரை, இது தரையோட தரையாக இருக்கும். இது மூக்கிரட்டை கீரை. குப்பை மேனி கீரை, லட்சக்கொட்டை கீரை, இது வல்லாரை, இப்போதான் நட்டிருக்கேன். இது முடக்கருத்தான் கீரை, இது மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது, எலும்புக்கெல்லாம். இது ஒரு முறை நம்ம வச்சு விட்டுட்டோம்னா சீடு விழுந்து விழுந்து தானாகவே வளரும். இது கொடி வகையை சேர்ந்தது, கொடியாக இடம் கிடைக்கிற இடத்துல தானாக பரவிக்கும். இதில் தோசை சுடலாம், பொரியல் செய்யலாம், முட்டை போட்டெல்லாம் கூட பொரியல் செய்யலாம். நீங்களும் இந்த மாதிரி மாடியில் வளர்த்து ட்ரை பண்ணுங்கள். கீரைகளெல்லாம் காய்கறி வளர்க்கலனா கூட கீரைகளை வளர்த்து சாப்பிடலாம். தேங்க்யூ.